மூன்று முடிச்சு. அத்தியாயம் 77. தன் அக்கா இந்த வீட்டில் திருமணமாகி சந்தோஷமாக வாழ்வாளா என்ற அந்த யோசனையில் அந்த அறை முழுவதையும் தன் பார்வையை செலுத்தி அறையை விட்டு அவள் வெளியில் வரவும், அங்கு கௌதம் அவளுக்கு எதிரில் இருந்த அந்த அறையில் நின்று இருந்தான். அவனை பார்த்ததும் அவள் அவன் மீது பார்வையை சிறிதும் அகற்றாமல் அவனை பார்த்து கொண்டு இருக்க, அதில் தன்னை யாரோ பார்ப்பதை உணர்ந்து திரும்பி பார்த்த கௌதம் அங்கு தன்னை அழுத்தமாக பார்த்து கொண்டு இருந்த தன் மச்சினிச்சியின் பார்வையில் இவளுக்கு என்ன ஆச்சு என்று யோசனையுடன் அவளின் அருகில் சென்று, என்ன ஆச்சு ஆலினி என்று கேட்கவும், அதை கேட்டதுமே தன் அத்தானை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்து, என் அக்காவை நீங்க சந்தோஷமா பார்த்துப்பீங்களா என்று அவள் கேட்கவும், அவள் பார்வையில் இருந்து என்ன புரிந்ததோ அவனுக்கு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், கண்டிப்பா உன் அக்காவை நான் சந்தோஷமா பத்திரமா பார்த்துப்பேன் என்று அவன் கூறவும், அவன் கண்களில் இருந்த உறுதியும் தீட்சண்யத்தையும் பார்த்தாள் அவள். நம்புறேன் என்று கூறியவள், ஆனா இந்த நம்பிக்கை முழுமையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு டெஸ்ட் கன்ஃபார்ம் என்று அவள் கூறவும், ஒரு மெல்லிய புன்னகையோடு, நீ டெஸ்ட் வைக்கக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லலை, நீ எத்தனை பரீட்சைனாலும் வை, அத்தனை பரீட்சையிலும் உன் அக்கா கூட நான் வாழ்றதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் என்று அவன் சொல்லி முடிக்கவும், அப்படியா, அப்போ உங்களுக்கான முதல் பரீட்சை இதுதான் என்று அவள் கூறவும், அவன் புரியாமல் அவளை பார்க்க, என் அக்கா இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்காளா என்று முதல் கேள்வியை கேட்டு இருந்தாள். அதில் அவள் கண்களை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையோடு, தெரியாது, இந்த வீட்டில் அவள் சந்தோஷமா இருக்காளா என்று எனக்கு தெரியாது, ஏன்னா நானும் இப்பதான் வந்திருக்கேன், ஆனா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், கண்டிப்பா அவளுடைய சந்தோஷத்தை மொத்தமா நான் மீட்டு எடுப்பேன் என்று அவன் கூறவும், அவனை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்த அவள், அப்போ நல்லா கேட்டுக்கோங்க, என் அக்கா கிட்ட சந்தோஷம் திரும்பி வரணும் அப்படின்னா என் அக்கா சென்னையில் இல்லை மதுரையில் இருந்தாதான் அவளுடைய எல்லா சந்தோஷமும் திரும்பி வரும் என்று அவள் கூறவும், அதற்கு என்று அவன் புரியாமல் பார்க்கவும், இத்தனை நாளும் என் அக்கா உங்களுக்கு தகுதியானவளா இருக்காளான்றதுக்காகத்தானே இந்த வீட்டில் இத்தனை வருஷம் கூட்டிட்டு வந்து வச்சிருந்தீங்க, இப்போ என் அக்காவோட சந்தோஷத்துக்காக நீங்க மதுரையில் வந்து வாழணும் ஒரு மந்த் என்று அவள் கூறவும், அதை கேட்டதுமே அவன், கண்டிப்பா வருவேன், ஆனா இப்ப என்னால முடியாது, ஏன்னா நான் இப்பதான் என்னுடைய ஒர்க்கை கையில் எடுத்திருக்கேன், நிறைய ப்ராஜெக்ட் கையில் வந்திருக்கு, அந்த ப்ராஜெக்ட் ஒரு ஸ்டேபிளான இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்க அக்காவுடைய சந்தோஷத்துக்காகவும் உனக்காகவும் உன்னோட அம்மா அப்பாவுக்காகவும் எல்லாருக்காகவும் நான் உன் அக்கா கூட மதுரைக்கு வருவேன், ஆனா அது வரைக்கும் அஸ்வினி என் கூட தான் இருப்பா, நீ அஸ்வினியை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்க கூடாது, இந்த ஒரு வாரத்தில் உனக்கு எத்தனை பரீட்சைனாலும் வச்சுக்கோ, அத்தனையையும் நான் செய்ய தயாரா இருக்கேன் என்று கௌதம் கூறவும், அதை கேட்டதுமே என் அக்காவுக்கு பிடிக்காத விஷயங்கள் இந்த வீட்டில் நிறையவே இருக்கும் என்று அவள் புருவத்தை உயர்த்தி கூறவும், அதனால தான் அவளுக்கு பிடிச்ச விஷயத்த அவளுக்குன்னு ஒரு வீட்டில் வைக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு வீடு பார்த்திருக்கேன் என்று கௌதம் கூற, அது வரையிலும் அலட்சியமாக நின்று இருந்த யாழினி ஒரு நிமிடம் அவன் கூறிய வார்த்தையை உணர்ந்து அவனை நிமிர்ந்து பார்த்து, நீங்க என்ன சொல்றீங்க என்று அவள் கேட்கவும், ஒரு மெல்லிய புன்னகையோடு, நீ என்னோட ஒரு சின்ன தங்கச்சி மாதிரி என்று புன்னகையோடு அவன் கூற, அவள் புரியாமல் பார்த்தாள். நீ அவ மேல வச்சிருக்கக்கூடிய அன்புல உன் அக்காவுடைய சந்தோஷத்துக்காக நீ இதை பண்ணின, நானும் அதே மாதிரி தான் உன் அக்கா மேல இருக்கக்கூடிய காதல்ல இதை பண்றேன், நான் கல்யாணத்துக்கு அப்புறமா நானும் உன்னுடைய அக்காவும் தனியா ஒரு வீட்டில் வசிக்க போறோம், அந்த வீடு கண்டிப்பா உன் அக்காவுக்கு பிடிச்ச மாதிரியும் அவளுக்கு எல்லா சந்தோஷத்தையும் திருப்பி கொடுக்கிற மாதிரியும் இருக்கும், கண்டிப்பா நான் உனக்கு கொடுத்த ப்ராமிஸை மறக்க மாட்டேன், என்னைக்கும் நீ என்னை நம்பணும் என்று அவன் கூறவும், அதை கேட்டதுமே அவனையே சில நொடிகள் பார்த்தபடி அவள் நிற்கவும், கீழே சென்று இருந்த அஸ்வினி அனைவருக்கும் என்ன என்ன உணவுகள் பிடிக்கும் என்பதில் அதில் முக்கியமானவை தேர்வு செய்து இரவு உணவுக்கு சொல்லிவிட்டு மாடிக்கு வந்த அவள் அங்கு தன் தங்கையும் கௌதமும் பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்ததும், என்னவாக இருக்கும் என்று யோசித்தபடியே மெல்லமாக அடியெடுத்து வைத்து, யாழினி என்று அவள் அழைக்கவும், அதில் இருவரின் பார்வையும் அவள் மீது சென்றது. இருவரையும் புரியாமல் பார்த்த அவள்,
என்னாச்சு என்று அஸ்வினி கேட்கவும் ஒன்றும் ஆகலை, சும்மா நானும் அத்தானும் பேசிட்டு இருந்தோம். ஏன் அக்கா, உன் புருஷன் கூட நான் பேசிட்டு இருக்கக்கூடாதா என்று யாழினி கேட்கவும் பக்கென்று இருந்தது அஸ்வினிக்கு. அதில் கௌதம் யாழினியின் பக்கம் திரும்பி ஒரு மெல்லிய புன்னகையோடு பார்த்தான். புருஷன் என்ற அந்த ஒற்றை வார்த்தையில் அவனை தன்னுடைய அக்காளின் கணவனாக ஏற்றுக்கொண்டு விட்டாள் என்பதை அழகாக கூறிவிட்டாளே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் கௌதம். என்ன அஸ்வினி, உன் தங்கச்சி இங்க இருக்கா, நீ எங்க போயிட்டு வர என்று கௌதம் கேட்கவும், அது நான் நான் என்று அவள் அத்தனை திக்கினாள். தன் அக்காளுடைய வார்த்தையும் தன் அத்தானுடைய வார்த்தையையும் புரியாமல் பார்த்த அவள், இப்ப எதுக்கு அக்கா இவ்வளவு திக்குற? அத்தா ஒன்னும் அந்த அளவுக்கு கோபப்படுற மாதிரி எதுவும் கேட்கலையே என்று புருவம் சுருக்கி தன் அத்தானை பார்த்தாள். அவன் முகத்தில் ஏதேனும் கோபம் தெரிகிறதா என்று. காரணம், சில ஆண்கள் பேச்சில் மிகவும் மென்மையானவர்களாக இருந்தாலும் அவர்களது கோபமும் வெறுப்பும் முகத்தில் அப்பட்டமாக தெரியும். அதுபோல் ஏதேனும் தெரிகிறதா என்று தன் அத்தானின் முகத்தை பார்த்தாள். ஆனால் அவன் இதழில் ஒரு மெல்லிய புன்னகையும் அவன் கண்களில் அவள் மீதான காதலும் அழகாக தெரிந்தது. அதை பார்த்ததும் தன் அக்காவின் பக்கம் அவள் திரும்ப அவளோ தலை குனிந்து திக்கி திணறிக்கொண்டு இருந்தாள். அதை பார்த்த யாழினிக்கு அஸ்வினிக்கு ஏதோ நடந்து இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட அவள் இதை பற்றி அக்காவிடம் பேச வேண்டும். அப்பொழுதுதான் அக்கா அந்த வீட்டில் அத்தானுடன் சந்தோஷமாக வாழ முடியும் என்று தனக்குள்ளேயே சிந்தித்து கொண்டு அஸ்வினியை பார்த்து, என்னாச்சுக்கா என்று கேட்கவும், ஒன்றும் இல்லை, நான் சாப்பாடு சொல்ல போனேன் என்று தன் தங்கையிடம் அவளை பார்த்து கூறி, நான் ரூமுக்குள்ள போறேன் என்று அவர்கள் இருவரையும் கடந்து வேகமாக அறை உள்ளே நுழைந்தாள். செல்லும் தன் அக்காவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, என்னாத்தான், என் அக்காவை ரொம்ப மிரட்டி வச்சிருக்கீங்க போல என்று அவள் கேட்கவும், உன் அக்கா கிட்டேயே கேளு, நான் அவளை எப்படி மிரட்டினேன்னு கேட்டு எனக்கு சொன்னா நானும் உங்க அக்காவை அடுத்த வாட்டி பாதுகாப்பா பார்த்துப்பேன் இல்லையா? என்னிடம் அவ எப்பவுமே பயப்படதான் செய்கிறாள் என்று கௌதம் கூறவும், அதை கேட்டதுமே சில நொடிகள் பார்த்து, அக்கா கொஞ்சம் சைலண்ட் டைப், இப்படித்தான் நடந்துப்பாங்க, அவங்க கிட்ட யாராவது கோபமா பேசினா பயந்துருவாங்க, சமாதானப்படுத்திட்டா சரியாகிடுவாங்க என்று அவள் கூறவும், ஆனா நான் உங்க அக்கா கிட்ட ஒரு நாளும் கோபப்பட்டது கிடையாது, நீயே வேணும்னாலும் உங்க அக்கா கிட்ட கேட்டுக்கோ என்று கூறிய அவன், வேற ஏதாவது பரீட்சை இருந்தா சொல்லு, அதையும் நான் செய்ய தயாரா இருக்கேன் என்று அவன் கூறவும், பரீட்சை அத அப்புறமா சொல்றேன், இப்ப நீங்க கிளம்புங்க என்று அவள் கூறவும், அதை கேட்டதுமே ஒரு மெல்லிய புன்னகையோடு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து இருந்தான் கௌதம். செல்லும் கௌதமை ஒரு பார்வை பார்த்த யாழினி அந்த அறை உள்ளே நுழைந்தாள். அந்த பெரிய மெத்தையில் ஒரு பக்கம் ராகுல் படுத்து இருக்க, மற்றொரு பக்கம் மதன் படுத்து இருக்க, இருவருக்கும் நடுவில் படுத்து இருந்தாள் ரேவதி. அந்த அறையில் இருந்த டிவியில் மூவரும் தங்களுக்கு பிடித்த படத்தை பார்த்து கொண்டு இருக்க, அதை பார்த்தபடியே உள்ளே நுழைந்த யாழினி ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு இதை பாப்பானுங்க, அப்புறம் அது வேணும் இது வேணும்னு மாத்தி மாத்தி வச்சு உயிரை வாங்குவானுங்க என்று தனக்குள்ளேயே மூவரை பற்றியும் திட்டிக் கொண்டு அங்கு ஜன்னல் ஓரமாக நின்று இருந்த அஸ்வினியின் பக்கத்தில் சென்று அவள் தோளில் கையை வைக்கவும், அதில் அஸ்வினி திரும்பி தன் தங்கையை பார்த்தாள். அக்கா, இங்க மொட்டைமாடி வியூ நல்லா இருக்குமா என்று யாழினி கேட்கவும், ஆம், ரொம்ப நல்லா இருக்கும் என்று கண்கள் விரித்து அஸ்வினி கூறவும், அப்போ நம்ம 2 பேரும் மாடிக்கு போகலாமா என்று யாழினி கேட்கவும், அதை கேட்டதும் சில நொடிகள் யோசித்த அஸ்வினி சரி என்று தலையசைத்தாள். அறையில் இருந்த மூவரையும் ஒரு பார்வை பார்த்த யாழினி மதனின் தோளில் தட்டவும், என்னடி என்று அவன் கேட்கவும், அது நானும் அக்காவும் மாடிக்கு போறோம், நீங்க வரீங்களா என்று கேட்கவும், இல்ல இல்ல, நாங்க படம் பார்க்க போறோம் என்று அவன் கூற, என்னத்தையும் பாருங்க, சவுண்ட் அதிகமா வைக்காதீங்க, வெளியில இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க போகுது என்று கூறி அந்த அறையின் கதவை மூடிவிட்டு அஸ்வினியுடன் மாடி வந்து சேர்ந்தாள் யாழினி. உண்மையில் அந்த இடம் நன்றாகத்தான் இருந்தது. அந்த வீட்டை சுற்றி இருந்த சில பூக்கள் மரங்கள் காரணத்தினால் அந்த இடத்தில் ஒரு மெல்லிய காற்றும் வீசி இருக்க, அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லப்பா என்று அவள் கூறவும் புரியாமல் பார்த்தாள் அஸ்வினி. இல்லை, நம்ம வீடு இந்த மாதிரி மொட்டை மாடிக்கு நைட்டு டைம் வந்தோம் அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய வேப்ப மரம் அப்புறம் ஆலமரம் அது காரணமா, சும்மா வேற லெவல்ல காத்து அடிக்கும் இல்லை என்று யாழினி கேட்கவும், ஆமா என்று புன்னகையோடு தலையசைத்த அவள், இங்க உட்கார்றியா என்று தரையை கை காட்டவும், அதில் அக்கா சூடு பிடிச்சிக்க போகுது, எவ்வளவு சூடா இருக்கு தெரியுமா அந்த தரை என்று தொட்டு காட்டினாள். அது சூடாகத்தான் இருந்தது, பின்னே மத்திய சென்னையின் வெயில் அல்லவா,
அதனால் அவள் அப்படி கூறவும் ஒரு மெல்லிய புன்னகையோடு, ஆமா, நீ சொல்றது உண்மைதான், இங்க கொஞ்சம் வெயில் அதிகம்தான் என்று அஸ்வினியும் அதை ஒத்துக்கொண்டாள். அப்புறம் எப்படி அக்கா, வீட்டுக்குள்ள நிம்மதியா தூங்குறீங்க என்று அவள் கேட்கவும், அதுதான் ரூம்ல ஏசி இருக்குதடி என்று அஸ்வினி கூறவும், அதுவும் சரிதான், இந்த வெயிலுக்கு அது இருந்தாதான் உங்களால நிம்மதியா தூங்கவே முடியும் என்று யாழினி கூறவும், அது என்னவோ உண்மைதான் என்று தலையசைத்து கொண்டாள் அஸ்வினி. சில நொடிகள் அஸ்வினியுடன் பேசிக்கொண்டு இருந்த யாழினி சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்து, அக்கா என்று அழைக்கவும் அவளும் திரும்பி தன் தங்கையை ஒரு மெல்லிய புன்னகையோடு பார்த்தாள். அக்கா, உனக்கு கௌதம் அத்தான கல்யாணம் பண்ணிக்க பிடிச்சிருக்குதா, இல்ல அம்மா அப்பா அவர்களுடைய கட்டாயத்தினால நீ அத்தான கல்யாணம் பண்ணிக்க போறியா, எதுவா இருந்தாலும் சொல்லுக்கா என்று யாழினி கேட்கவும் அவளுடைய கேள்வியில் உறைந்துதான் போனாள் அஸ்வினி. அத்தியாயம் 78. அக்கா, உனக்கு கௌதம் அத்தான கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதமா, இல்ல அம்மா அப்பாவுடைய கட்டாயத்தினால நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறியா என்று யாழினி கேட்கவும் அந்த கேள்வியில் இதயம் ஒரு நிமிடம் நின்றுவிட தன் தங்கையை அதிர்ச்சியோடு பார்த்தாள். தன் அக்காவின் பார்வையில், அக்கா, உன்கிட்ட தான் கேட்டேன், சொல்லு, உனக்கு அத்தானை பிடிக்கலையா, அம்மா அப்பாவோட கட்டாயத்தினாலதான் நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறியா, இல்ல ஒருவேளை அதுதான் உண்மை அப்படின்னா சொல்லிடு, இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறேன் என்று யாழினி கூறவும் அவளை அதிர்ச்சியோடு பார்த்தாள் அஸ்வினி. அக்கா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்று அவள் அழைக்கவும், நீ என்ன பேசிட்டு இருக்க யாழினி, எனக்கும் அத்தானுக்கும் கல்யாணம், இப்ப போய் கல்யாணத்தை நிறுத்த போறேன், அது இதுன்னு பேசிட்டு இருக்க, இந்த விஷயம் அம்மாவுக்கோ இல்ல அப்பாவுக்கோ தெரிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்று அஸ்வினி கூறவும், அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்கன்னு தான் நீ ஃபீல் பண்றியே தவிர உனக்கும் அத்தானுக்கும் நடக்க இருக்க கல்யாணம் நிக்க போறத பத்தி நான் சொன்னதும் அது நின்னு போறது நினைச்சி நீ ஒன்னும் ஃபீல் பண்ண மாதிரி இல்லையே என்று யாழினி கேட்கவும் அந்த கேள்வியில் ஒரு நொடி உறைந்து தன் தங்கையை பார்க்காமல் வேறு பக்கமாக திரும்பிக் கொண்டாள் அஸ்வினி. உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் அக்கா, பதில் சொல்லு என்று தன் அக்காவின் தோளில் கையை வைத்து தன் பக்கமாக திருப்பி இரண்டு தோள்களையும் இறுக்கமாக பிடித்து கொண்டு யாழினி கேட்கவும் தன் தங்கையின் முகத்தை பார்க்க முடியாமல் அவள் வேறு பக்கமாக திரும்பிக் கொள்ள, அக்கா, உன்கிட்ட தான் கேட்டேன் என்று மிகவும் அழுத்தமாக அவள் கேட்கவும் அதை கேட்டதுமே அவளை நிமிர்ந்து பார்த்து, என்ன கேட்கணும்னு நினைக்கிற, என்ன தெரிஞ்சுக்கணும் யாழினி, சொல்லு, என்ன தெரிஞ்சுக்க விருப்பப்படுற, அதை தெளிவா கேட்கலாமே என்று அஸ்வினி கேட்கவும், உனக்கு கௌதம் அத்தான கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா என்று அவள் கேட்கவும் அதை கேட்டதுமே தெரியல என்று அஸ்வினி கூற, அதில் குழப்பத்தோடு தன் அக்காவின் தோளில் வைத்து இருந்த கைகளை மெதுவாக விலக்கி கொண்டு, தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கேட்டாள் யாழினி. தெரியல அப்படின்னா தெரியலன்னு அர்த்தம், எனக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறதுனால எனக்கு சந்தோஷமா இல்லையா இப்படி எதுவுமே தெரியலன்னு அர்த்தம் என்று அவள் கூறவும், இந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கியா என்று அடுத்த கேள்வியை யாழினி கேட்டு இருந்தாள். தெரியல என்று அதற்கும் அவள் தெரியவில்லை என்று அதே பதிலை கூற, அக்கா, என்ன பதில் இது, நீ இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்டா ஆமா இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே என்று யாழினி அவள் தோளை பிடித்து கொண்டு கேட்கவும், அதுதான் தெரியலன்னு சொல்றேன் இல்ல, நான் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கேனா எனக்கு தெரியல, நான் கஷ்டப்படுறேனானும் எனக்கு தெரியல, எனக்கு அத்தான் கூட இந்த கல்யாணத்தை பத்தி சந்தோஷமா இருக்கானும் தெரியல, கஷ்டமா இருக்கானும் தெரியல, எனக்கு எதை பத்தியுமே தெரியல, நான் ஜீரோவா இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங், இதுக்கு மேல என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத யாழினி ப்ளீஸ் என்று இரண்டு கைகளையும் கூப்பி கொண்டு அஸ்வினி கூறவும் அதை கேட்டதுமே உறைந்து விட்டாள் யாழினி. தன் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்ட அஸ்வினி, நம்ம ரெண்டு பேரும் மாடிக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது, கீழே போகலாம், சாப்பாடு தயாரா இருக்கும் என்று கூறி வேகமாக முகத்தை துடைத்து விட்டு வா என்று யாழினின் கையை பிடித்து அழைத்து கொண்டு கீழே இறங்கி வந்த அவள் அந்த மாடி கதவை லாக் செய்துவிட்டு அவளுடன் கீழே வந்தாள். நீ இங்கேயே இரு என்று தன் அறை உள்ளே நுழைந்த அவள் பாத்ரூம் சென்று முகத்தில் தண்ணீரை அடித்து நன்றாக கழுவி கொண்ட அவள் நேராக தங்கையின் அருகில் வந்து, கீழே போலாம், டேய் வாங்கடா, கொஞ்ச நேரம் டிவி ஆஃப் பண்ணிட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு வந்து டிவி பார்க்கலாம்
என்று அங்கு படுத்திருந்த மூவரிடமும் கூறி அவர்களையும் அழைத்து கொண்டு கீழே வந்து சேர்ந்தாள் அஸ்வினி. அப்பொழுதுதான் அந்த டைனிங் டேபிளை நோக்கி பைரவர், மங்களம் என்று அனைவரும் வந்து கொண்டு இருக்க அவருக்கு பின்னால் வந்த சாந்தி, இப்பதான் உன்னை கூப்பிடுறதுக்காக திவ்யாவை போன்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட என்று அவர் கூறவும், அதை கேட்டதுமே டைம் ஆயிடுச்சு இல்ல அத்தை, சாப்பிட வாங்க என்று அனைவரிடமும் கூறி அனைவரையும் டைனிங் டேபிளில் அமர வைத்து அனைவருக்கும் உணவை பரிமாறினாள். நீயும் உட்காருடா, சாப்பிடு என்று சாந்தி கூறவும், இல்லாத்த எல்லாரும் சாப்பிடணும் இல்லையா, சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இப்ப பசிக்கல என்று மழுப்பலான பதிலை கூறி அனைவருக்கும் உணவை பரிமாறினாள். மங்களம் எதுவும் கூறவில்லை. அவரை பொறுத்தவரையிலும் ஒரு பெண் திருமணமாகி ஒரு வீட்டிற்கு சென்று விட்டால் அந்த வீட்டில் இருக்கும் அனைத்து வேலைகளையும் அந்த பெண் தான் பார்க்க வேண்டும். அதிலும் முக்கியமாக உணவு பரிமாறும் வேலை என்பது அந்த வீட்டின் பெண்களுக்குத்தான் அதிக உரிமை உண்டு. அந்த உரிமையை தன் மகள் எடுத்துக்கொண்டாள் என்று அவர் சந்தோஷமாக அவள் வைத்த உணவினை சாப்பிடத் தொடங்கினார். ஆனால் அவருக்கு தெரியவில்லை, அவள் மகள் அதனை சந்தோஷமாக ஏற்கவில்லை. அவளுக்கு அது திணிக்கப்பட்டு இருக்கிறது என்பது. அதனால் அவர் சந்தோஷமாக உணவை முடித்து கொள்ள முதலில் அவள் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் உணவை பரிமாறி முடித்த அவள் அதன் பிறகு கௌதம், அவனது நண்பர் அர்ஜுன், திவ்யா என்று அனைவரையும் அழைத்து அவர்களுக்கும் உணவை பரிமாறினாள். லட்சுமி பாட்டி அவரது உணவை அறைக்கு கொண்டு வந்து கொடுக்கும்படி கூறிவிட அவரது அறைக்கு உணவு கொண்டு சென்று கொடுத்து வந்தாள். இப்படி அனைத்து வேலைகளையும் ஓடி ஓடி அவள் செய்து கொண்டு இருக்க அனைத்து காட்சிகளையும் அமைதியாக உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தாள் யாழினி. அனைவரும் உணவை முடித்து எழுந்து அவர்களின் அறைக்கு சென்றுவிட சாந்தி லட்சுமி பாட்டிக்கான மாத்திரைகளை எடுத்து கொடுத்து மீண்டும் டைனிங் ஹாலுக்கு வந்து டைனிங் டேபிளில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் எடுக்க செல்ல அவள் அருகில் வந்து நின்ற யாழினி, நீ இன்னும் சாப்பிடல என்று அழுத்தமாக கேட்கவும், நான் கிச்சன்ல வச்சு சாப்பிட்டுக்க வேண்டி என்று அவள் கூற, அதை கேட்டதுமே நீ இந்த வீட்டோட மருமகளா இல்ல இந்த வீட்டோட வேலைக்காரியா என்று அவள் கேட்ட கேள்வி அங்கு தண்ணீர் எடுப்பதற்காக வந்த அர்ஜுனுக்கும் அந்த ஹாலில் போனை நோண்டி கொண்டு இருந்த திவ்யாவின் காதிலும் நன்றாக கேட்டது. அந்த வேலைக்காரியா என்ற வார்த்தையில் உறைந்து நின்று விட்டாள் அஸ்வினி. இதே வார்த்தையை தானே எத்தனை நாட்களாக தன்னை பார்த்து மற்றவர்கள் கூறிக்கொண்டு இருந்தார்கள் என்ற யோசனையில் அவள் அப்படியே நின்று இருக்க, உன்கிட்டதான் கேட்டேன் அக்கா, நீ இந்த வீட்டுல யாரு என்று அவள் அடுத்த வார்த்தை பேசும்போது, அவ இந்த வீட்டோட கெஸ்ட் என்று கூறியிருந்தான் அவன். அந்த குரலில் அனைவரும் திரும்பி பார்க்க அங்கு நின்று இருந்த கௌதம், அப்படித்தானே அஸ்வினி என்று கேட்டபடியே அருகில் வந்து, நீ உட்கார், நான் உனக்கு பரிமாறுறேன் என்று அவன் உணவில் கை வைக்க செல்ல, வேண்டாம் இல்ல வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் என்று அவள் வேகமாக கூறினாள். நோ, நீ சாப்பிடணும், இது நம்ம வீடு கிடையாது, அதே நேரத்துல நீ தான் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது, ஆனா நீ செய்யற, நான் உன்னை தடுக்கல, பட் இதெல்லாம் இங்க இருக்கிற வரைக்கும் மட்டும்தான், ஆனா நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதுல எதுவும் இருக்கக்கூடாது என்று அழுத்தமாக கூறிய அவன் அவள் தட்டில் உணவினை வைத்து சாப்பிடு என்று கூற அவன் கண்களை பார்த்தபடி இருந்தாள் யாழினி. 7 வருடம் தன் அத்தான் தன் அக்காவை பார்க்கவே இல்லை, ஆனால் அவள் மீது அவனுக்கு காதல் வந்துவிட்டது என்று கூறுகிறான். அது அவன் கண்களிலும் தெரிகிறது. காதல் என்று மறைக்க முடியாத ஒன்று. அப்படி இருக்க தன் அத்தானுக்கு அக்காள் மீது வந்த காதல் போல் தன் அக்காவிற்கு எதனால் தன் அத்தான் மீது காதல் வரவில்லை? அவளுக்குத்தான் தெரியுமே அவனை தான் திருமணம் செய்ய போகிறாள் என்று. அப்படி தெரிந்து இருந்தும் இந்த 7 வருடத்தில் எந்த ஒரு ஈர்ப்பும் வரவில்லை என்றால் என்ன அர்த்தம் என்று அவளுக்குள் ஒரே குழப்பமாக இருந்தது. அந்த குழப்பத்திற்குள் அவள் சிந்தித்தபடியே அந்த சோஃபாவில் சென்று அமர்ந்து இருவரின் மீதும் அவ்வப்போது பார்வையை செலுத்தியபடி இருந்தாள். அஸ்வினி 2 இட்லியோடு எழுந்து கொள்ள முயற்சி செய்ய அதில் ஒரு சப்பாத்தியையும் குருமாவையும் ஊற்றினான். இல்ல, எனக்கு இதுவே போதும் என்று அவள் கூறவும், உன்னை சாப்பிடு என்று சொன்னேன் என்று அவன் அழுத்தமாக கூறவும், அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவனது வார்த்தையில் பதறி வேகமாக உணவை முடித்து, இதுக்கு மேல எதுவும் வைக்காதீங்க என்று அவள் தட்டை தூக்கி கொண்டு கிச்சன் உள்ளே ஓடிவிட்டாள் என்றுதான் சொல்லியாக வேண்டும். ஏனோ அவளால் கௌதமின் அருகில் நிம்மதியாக அமரக்கூட முடியவில்லை. அதனால் அவனும் செல்லும் அவளையே சில நொடிகள் பார்த்து, என்ன பிரச்சனை
உனக்கு என்னிடம் என்று தனக்குள்ளேயே யோசித்து அங்கு அமர்ந்து இருந்த யாழினியின் மீது அவன் பார்வை சென்றது. அதில் யாழினி அவனை பார்த்து ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டாள். கதையை தொடர்ச்சியா கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.